செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்ட காரணத்தால் மட்டும் இல்லை, செம்பரம்பாக்கம் ஏரியை சொல்லாமல் திறந்து விட்ட காரணத்தால் தான் பாதிப்பு ஏற்பட்டது. சென்னையே மூழ்கியது. ஏறக்குறைய 240 பேருக்கு மேல் இறந்து போயிருக்கிறார்கள். ஆனால் சாத்தனூர் அணையை பொறுத்தவரையில் 5 முறை வார்னிங் கொடுத்து எச்சரிக்கை சொல்லி அதற்கு பிறகு தான் படிப்படியாக திறந்து விடப்பட்டிருக்கு. அதனால தான் சாவு எண்ணிக்கை ஒரு 5-6 சாவு எண்ணிக்கை மொத்தமே நடந்திருக்கிறது. இதுதான் உண்மை. எனவே இது வெட்ட வெளிச்சமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இது இந்திய கணக்காய்வு அறிக்கையில் கூட ஆய்வு செய்த நேரத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். செம்பரம்பாக்கம் ஏரி திறந்துவிட்ட காரணத்தை அரசு யாருக்கும் சொல்லாமல் திறந்து விட்டது என்பதை தெளிவாக அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். இதை விட வேறு என்ன சாட்சி வேணும்? சொல்லாமல் யாருக்கு தெரிவிக்காமல். காரணம் என்னென்னா, அனுமதி வாங்குறது யார்கிட்ட வாங்குறது, அதில் பிரச்சனை. அதை நான் வெளிப்படையாக மறுபடியும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களுக்கே தெரியும். அனுமதி வாங்க முடியாத காரணத்தினால அது யார் சொல்வது என்று தெரிய முடியாமல் வேறு வழி இல்லாமல் அதிகாரிகளை திறந்து விட்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. அடி என்பதெல்லாம் கணக்கில்லை, சொல்லாமல் திறந்து விட்டது தான் குறை. அதுதான் பிரச்சனை. அதுக்கு பதில் சொல்றதை வளர்ச்சி அதே பேசிட்டீங்களா? இந்த வாழைப்பழ கதை மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க. இதுதான் உண்மை. செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்ட காரணத்தால் மட்டும் இல்லை, செம்பரம்பாக்கம் ஏரியை சொல்லாமல் திறந்து விட்ட காரணத்தால் தான் பாதிப்பு ஏற்பட்டது. சென்னையே மூழ்கியது. ஏறக்குறைய 240 பேருக்கு மேல் இறந்து போயிருக்கிறார்கள். ஆனால் சாத்தனூர் அணையை பொறுத்தவரையில் 5 முறை வார்னிங் கொடுத்து எச்சரிக்கை சொல்லி அதற்கு பிறகு தான் படிப்படியாக திறந்து விடப்பட்டிருக்கு. அதனால தான் சாவு எண்ணிக்கை ஒரு 5-6 சாவு எண்ணிக்கை மொத்தமே நடந்திருக்கிறது. இதுதான் உண்மை. எனவே இது வெட்ட வெளிச்சமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இது இந்திய கணக்காய்வு அறிக்கையில் கூட ஆய்வு செய்த நேரத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். செம்பரம்பாக்கம் ஏரி திறந்துவிட்ட காரணத்தை அரசு யாருக்கும் சொல்லாமல் திறந்து விட்டது என்பதை தெளிவாக அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். இதை விட வேறு என்ன சாட்சி வேணும்? சொல்லாமல் யாருக்கு தெரிவிக்காமல். காரணம் என்னென்னா, அனுமதி வாங்குறது யார்கிட்ட வாங்குறது, அதில் பிரச்சனை. அதை நான் வெளிப்படையாக மறுபடியும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களுக்கே தெரியும். அனுமதி வாங்க முடியாத காரணத்தினால அது யார் சொல்வது என்று தெரிய முடியாமல் வேறு வழி இல்லாமல் அதிகாரிகளை திறந்து விட்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. அடி என்பதெல்லாம் கணக்கில்லை, சொல்லாமல் திறந்து விட்டது தான் குறை. அதுதான் பிரச்சனை. அதுக்கு பதில் சொல்றதை வளர்ச்சி அதே பேசிட்டீங்களா? இந்த வாழைப்பழ கதை மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க. இதுதான் உண்மை. ஆடிட்டிங் ரிப்போர்ட்லேயே தெளிவாக செம்பரம்பாக்கம் ஏரியை சொல்லாமல் யாருக்கு தெரிவிக்காமல் திறந்து விட்ட காரணத்தினால் பல பாதிப்பு ஏற்பட்டது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். நானாக சொல்லவில்லை, அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. இதை விட வேற என்ன சாட்சி வேணும்? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.